வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள்னா பிரயாசப்பட்டு நிறைய வருத்தப்பட்டு, வருத்தமும் சஞ்சலமும் தான் இவர்களுக்கு உண்டாயிருக்குது. இவர்கள் வெற்றி பெற நினைச்சு கடினமாக உழைக்கிறாங்க. கடைசியில் இந்த கடினமாக உழைச்சதுனால மனைவி போயிடுச்சு, முதல்ல புருஷன் போயிட்டான், இல்லது பிள்ளைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அல்லது ஏதாவது ஒன்று தாறுமாறாக போகுது. ஏன்னா இவங்க வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இவங்க வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது. அவங்கள பார்த்தோன்னு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இவ்வளோ நாள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தீங்க. கடின உழைப்பு, பாரம் சுமக்கிறது, வருத்தப்படுறது, சஞ்சலம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றாரு. நீ என்னோட ஜாயின் பண்ணிக்க, என்ன நம்பி வா. வந்தினா என்ன நடக்கும்ன்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள். கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியுங்க. என்ன கற்றுக்கொள்றேன்? நான் கற்றுக்கொள்கிறேன். அவர் என்னுடைய ஜீவன், என்னுடைய பலனா இருக்கிறார். என்னுடைய வேலைகள் எல்லாம், என்னுடைய பலுவான வேலைகள் எல்லாம் லகுவான வேலைகளாக மாறுகிறது. இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால ஊழியம் எனக்கு பாரம் கிடையாது, குடும்பம் பாரம் கிடையாது, அது பாரம் கிடையாது, இது பாரம் கிடையாது. எல்லா பாரத்தையும் அவர் என்னவாக்குகிறார்? லகுவாக மாற்றுகிறார்.